விழுந்து ஓடுவான். பரிசுத்தாவின் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் முக்கியமாக சொல்லிவிட்டு இந்த செய்தி கடந்து வரேன். சமயம் கடந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை ஆமென் சுருக்கமாய் கவனிப்போம். நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி போதும் சோதரம். இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறது 700 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சோதரன் சொல்லப்பட்டவர். இயேசு பிறக்கல்ல, அவர்னா இயேசுவாகி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. அதோடு கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து. உலகத்தில் ஒரு மரணம் வரும்போது எல்லாரும் கண்ணீர் விடுவாங்க. அல்லேலூயா. அது மிக நெருக்கமானவர்கள் ரொம்ப கண்ணீர் விடுவாங்க. ஐயோ மரணம் சம்பவித்து விட்டதே என்று சொல்லி. நான் யாராவது ஆண்டவுக்குள்ளே வாழ்ந்து மரித்து போனால் நினைப்பேன், அவங்க பாடும் கஷ்டம் நீங்கி போச்சு. அல்லேலூயா. அவங்கப்பட்ட பாடும் கஷ்டம் எல்லாம் நீங்கி போச்சு. நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியா இருக்குது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தானே. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தானே. அவருடைய பாடுகள் நீங்கி போயிட்டு. என்ன சோதரம் ஆண்டோட பிள்ளைகள் பாருங்கள், மரிக்க போகுது. வேதத்தில் கவனிக்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசருடைய சரித்திரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லாசரு ரொம்ப வேதனைப்பட்டான். அவன் மரிக்கிறான். தேவதூதல் அவனை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடுகிறார். ஐஸ்வர்யவான் சம்பரமாய் ஜீவிக்கிறான். நல்ல அடக்காராதனை, சூப்பராக வாழ்த்துக்கள், என்னெல்லாமோ நடந்தது. இப்போ துருவா எங்கே போயிட்டான்? பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே ஆண்டோட பிள்ளைகளோ கண்ணீர் கஷ்டம் கவலை எல்லாம் அனுபவித்துட்டு இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆபிரகாம் மடியிலே போய் இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு என்ன பரதீசில் இருப்பாய். பரதீசில் போயிருக்கிறாங்க. தாசை என்று சொல்லுகிற ஒரு ஏழை சகோதரன். அந்த சகோதரன் ரொம்ப இளையான சகோதரன். கடைசியில் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டார் சகோதரன். அதுக்கு அவருக்கு ரொம்ப காலம் படுக்கையில் இருந்தார். ஆனால் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி இடையில அல்லேலூயான்னு எழுதி சொல்லிடுவார். சகோதரன் கடைசியாக கஷ்டத்தோடு தான் மரித்தார். அவர் மரித்து கடைசி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய பிள்ளையப்பா என்று வேதனைப்படும் நேரெல்லாம் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டே மரித்தார். அல்லேலூயா. அப்போ லாசர் எப்படி மரித்தான்? எவ்வளோ சோத்திரம், புண்ணு சரீரமெல்லாம் நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிட்டு அப்படி வாழ்ந்தவன், ரொம்ப வேதனைப்பட்டவன். அதிக துன்பத்தை அடையாளமாய் காட்டுகிறது. அதன் மத்தியில் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டவன். அங்கே எழுதப்படாவிட்டாலும் எழுதப்படாத சரித்திரம். அவன் நல்ல ஆண்டவரை விசுவாசித்து இவ்வளவு சோதனை வேதனை வந்த போதிலும் விசுவாசத்தை காத்து கொண்ட மனிதன் மறுதலிக்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தான். விசுவாசத்தை காத்து கொண்டான். ஓட்டத்தை முடித்தான். ஆண்டவர் தூதல் வந்து அவனை ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடுகிறாங்க. அல்லேலூயா. சம்பரமாய் ஜீவித்தவன். அதுவரைக்கும் எந்த நோ ப்ராப்ளம். மரணம் கூட சூப்பராக இருந்தது. அல்லேலூயா. அப்புறம் மரணத்து பிறகு அந்த பெரிய சோதரம் அடக்காரதுன்னு சூப்பராக இருந்தது. அநேகர் சொன்னார்கள், அந்த பெரிய ஐயா அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. அல்லேலூயா. கடைசியாக அவன் மரித்த உடனே எங்கே போகிறான்?
சாத்தான் அவளை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். பிசாசுகள் அல்லேலூயா அவளை கூட்டி போய் பாதாளத்தில் கொண்டு தள்ளுகிறாங்க. பாதாளத்தில் கொண்டு போய் விட மாட்டாங்க. அல்லேலூயா ஆபிரகாமை கொண்டு போய் விட்டார். எப்படிங்க இந்த இடத்துல தேவதூதர்களால் கொண்டு போய் விடப்பட்டான். அல்லேலூயா ஆமென். கொண்டு போய் விடப்படுவான். தேவன் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா தேவ பிள்ளைகள் சந்தோஷமாக பாடலாம். சந்தோஷம் ஒரு பாட்டு பாடுவோமா? ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதான் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா இன்பரோ ஈச்சிலே அச்சென்று என்றே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஈச்சுன்னு சொன்னா எண்டு அந்த எண்டு. அல்லேலூயா அங்க சந்திக்கலாம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் பாட்டை, இந்த பாட்டு நீங்க துக்க பாட்டா பாடக்கூடாது. நம்பிக்கையின் பாட்டு அக்காலத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனாகிய நகரங்களுக்கு உண்டு என்று சொல்லி பாடினாங்க. நம்பிக்கையின் பாட்டு, அதாவது நம்பிக்கை பலனான நகரம் தான் ஜோதி தோன்றும் ஓர் தேசம், வெளிச்சமான ஒரு தேசம். இருளானவர்களிடம் இருக்கிறது பாதாளம், இருள், காரிருள். அல்லேலூயா ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு. அதை என்னுடைய விசுவாச கண்ணால் அதை காண்கிறேன். என்னுடைய விசுவாச கண்ணினால் அதை காண்கிறேன். என் பிதாவாகி ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நான் அங்கே வசிக்க செல்லுவேன். அல்லேலூயா எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். இதுக்கு போய் ஜோதி தோன்றும் தேசம் விசுவாச கண்ணால் காண்கிறேன் இப்படியா பாடுது? நல்ல நான் பாட்டி போது ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறேன். அல்லே நம்பிதான் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க சொல்லுவோம். இதுக்கு என்ன சங்கடம்? இந்த பாட்டை பாடுது. இது என்ன ஒரு பயம்? அல்லேலூயா அநேகர் பயப்படுவாங்க. நம்ம இந்த லீலா நம்ம இவ இறந்து போன இப்படி அவ்வளோ பேர் என்ன விமலா இறந்து போன விமலாளுக்கு இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டால் பாஸ் அப்படிலாம் பாடப்படாது. அல்லேலூயா பாஸ் அப்படின்னு பாடப்படாது. எனக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு சிலர் உண்டு. இந்த மரண பாட்டு பாடும்போது இந்த மரண வீட்டில் பாடுவோம். இதுக்கு மரண பாட்டு இல்லை, இது நம்பிக்கையின் பாட்டு, விசுவாச பாட்டு. இந்த பாட்டை பாடும்போது அநேகருக்குள்ள ஒரு பயம். அவங்க இன்னும் மனம் திரும்பல, குணப்படலை. அல்லேலூயா நான் சொன்னேன், யாராவது எனக்கு ஆண்டோட பிள்ளைகள் ஊழியக்காரங்களாம் மறித்து போனால் தேவனோட பிள்ளைகள் மறித்து போனால் நினைப்பேன். அவங்களுக்கு கஷ்டம் தீர்ந்தது, நான் இன்னும் கஷ்டப்பட வேண்டியா இருக்கிறது. அல்லேலூயா எனக்கு இன்னும் சோத்திரம் கஷ்டப்பட வேண்டிய நாட்களையும் காலங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கஷ்டப்படுறதில்லை. நான் பவுல் சொன்னார், நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன அறிய என்று சொல்லுகிறார். என் கிரியைகளுக்கு உயிரோடு இருந்து ஆண்டு ஊழியம் செய்தால் அவரோட கிரியைகளுக்கு பலன் கிடைக்கும். இன்னும் 4-5 வருஷங்கள் ஊழியம் செய்தால் அல்லேலூயா என் கிரியைகளுக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா ஒன்று. இன்னொரு பக்கம் கஷ்டப்பாடு என்ன செய்யும்? நீங்கி போகும். அல்லேலூயா லோகத்தின் பாடுகள், லோகத்தின் கஷ்டங்கள். ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தானே. நான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துட்டு எழும்பப்படுற பாடு. அல்லேலூயா முன்னாடி ஈஸியாக எழும்பிடுவேன். இப்போ ஏதாவது ஒன்று பிடிச்சி வலிச்சு இங்கே காலை ஒரு ஊனி எழும்ப வேண்டி இருக்குது. அல்லேலூயா நான் எழும்பி நிற்கும்போது நல்ல பலமாக தான் நிற்பேன். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பலன். அல்லேலூயா தேவனுடைய. அப்போது இந்த விசுவாச பாட்டை பாடும்போது தேவனுடைய சோர்ந்து போகக்கூடாது. அந்த கண்ணீரை ஆண்டு துடைக்கிறேன்னு சொன்னால் அந்த கண்ணீர் இல்லாத, அதாவது கண்ணீர், கவலை, கலக்கம் எல்லாம் துடைக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு மரணத்தை ஜெயமடைய எப்படி அவர் நம்முடைய மரணத்தை என்னுடைய மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அவர் கண்ணீரை துடைத்து தம்மை நிந்தையை உலகத்தை நம்ம நிந்திப்பாங்க, நிந்தைகள் நீங்கி போகும், கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. மரணத்தை சோலம் விழுங்கி போடுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா ஆண்டவர் விழுங்கிட்டார். ஐயோ அவர் விழுங்கின பிறகு சோதனை இப்போ எங்கே இருக்கு? மரணம் அவர் விழுங்கிட்டார். எடுத்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். ஆமாம், சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை கூட கவனிப்போம். சீக்கிரம் சமயம் தாண்டியாச்சு. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அது வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே என்ற வார்த்தை சொல்லியிருக்கிறது. சுவிசேஷத்தை கொண்டு வெளியரங்கமாக்கினார். அழியாமையும் ஜீவனை வெளியரங்கமாக்கி இருக்கிறார் இயேசு. அதுக்கு முன்னே மரணத்தை என்ன செய்தார்? பரிகரித்தார். அல்லேலூயா. அவர் பிரசன்னமானதினாலே அவர் எங்கே உன்னதத்தில் இருந்தார். பிதாவின் சோதரம் பிதாவுக்கு சமமாக இருந்தார். பிதாவுக்கு சமமாக இருந்த இயேசு அல்லேலூயா உலகத்திலே பிரசன்னம். இப்பொழுது அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நம்ம பாட்டு பாடம், தேவா பிரசன்னம் தாருமே. பிரசன்னம்னு சொல்ல வார்த்தை பிரசன்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அதுதான் பிரசன்னம். அந்த பிரசன்னம்னு சொல்கிறத இவங்க பயன்படுத்துகிறாங்க. சோதரம் இந்து சாயனியாசெல்லாம் பிரசன்னம் என்று சொல்லுவாங்க. சரி, அந்த பிரசன்னம்னு சொல்லும்போது ப்ரெசன்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிக்கும் பிள்ளைகிட்ட சோதரம் நம்ம வாத்தியார் நம்ம பேரை விழிப்பார் அல்லது நம்பரை கூப்பிடுவார். ப்ரெசன்ஸ் சார் என்ன சொல்லணும்? இங்கே இருக்கேன், நான் ஐ ஆம் ஹியர், இங்கே இருக்கேன்னா என்று சொல்லி எழுப்பி சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே எல்லாரும் பிரசன்னமாக இருக்கிறீங்க. வேறு நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் பிரசன்னமான போது வாசிங்க, பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார். மரணத்துக்கு பரிகாரம் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு நோய்க்குரிய மருந்து, அதுக்கு பரிகாரம் செய்யணும். நோய்க்கு ஒரு பரிகாரம் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த மருத்துவருக்கு பேர் பரிகாரி. அல்லேலூயா. மருத்துவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், எனக்கு நல்ல மருத்துவராக சொல்லுவோம். தெய்வம் தான் உங்களுக்கு சுதந்திரணும், நாங்கள் எங்கள் பகுதியை செய்கிறோம் என்று சொல்லுவார். சரி, இருக்கட்டும். அப்போ மரணத்தை பரிகரித்தார். அதுக்கு அந்த மரணமாகி நோக்கி ஒரு நல்ல மருந்தை கண்டுபிடிச்சார் ஆண்டவர். அழியாமை, மரணத்தை பரிகரித்து அழியாமை ஜீவனையும் வெளியரங்கமாக்கிட்டார். மரணம் பரிகரிக்கப்படும் போது அழியாமை ஜீவன் வெளிப்படுகிறது. அழிவுக்குரியது, இந்த சரீரம் அழிவுக்குரியது. அழியாமையை அதே 1 Corinthians 15 படிக்கிறோம். அழிவுக்குரியது அழியாமையும். 15:54 அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதோ இதுவே சாவாமையும் தரித்து கொள்ளுகிறது. போர் தரித்து கொள்ளுகிறது. இந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன். இப்போ அழியாமையை தரித்து கொண்டிருக்கிறேன். அழியாமைன்னு சொன்னால் இயேசு. அழியாமை உள்ள ஒரு இயேசு, அழியாமை உள்ள ஒரு தேவன். ஆமென். அழியாமையாய் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். சாவாமை உள்ள இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாவாமை உள்ள இயேசுவை தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை தரித்து கொண்டிருக்கணும். அப்போ அழிவுக்குரிய இந்த சரீரத்திலே நாம் அழியாமை உள்ளவராகிய சாவாமை உள்ளவராகிய இயேசுவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அழிவுக்குரிய அழியாமையை சாவுக்குரிய சாவாமை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிற வார்த்தை நிறைவேறும். நம்ம எல்லாரும் நம்முடைய மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று நாம் எப்படி அறிய வேண்டும் என்று சொன்னால், அழிவுக்குரிய இந்த சரீரத்திலே அழியாமல் உள்ள இயேசுவை தரித்து கொண்டு சாவாமல் உள்ள இயேசுவை தரித்து கொண்டு வாழணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவாமையை தரித்து கொள்ளும். 3வது சோதரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம் படிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மரணத்தை உத்தரிக்கிறார். அந்த உத்தரிக்கிற வார்த்தை எந்த மொழின்னு வந்ததுன்னு தெரியாது. அல்லேலூயா. மேற்கொள்ளுகிறது.
மரணத்தை மேற்கொண்டு விட்டார். மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையான கனத்தினாலும் முடிசூட்டப்பட நீங்களும் நானும் மரணத்தை உத்தரிக்க வேண்டும். இயேசு நமக்காய் உத்தரித்திருக்கிறார். ஆமென். நம்மை மகிமையான கனத்தினால் முடிசூட்டுவதற்காக. தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். மனுஷதான் தேவதூதரிலும் சற்று சிறியவர்கள். தேவன் மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாகத்தான் சிருஷ்டித்தார். இயேசு நம்மை போல தேவதூதரிலும் சற்று சிறியவராக மாற்றப்பட்டார். தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் மரணத்தை என்ன செய்தார்? உத்தரித்தார், மேற்கொண்டார். மகிமையான கனத்தின முடிசூட்டப்பட்டார். நமக்கும் இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்காக செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ என்னெல்லாம் மரணத்தை அவர் விழுங்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம், சோதரம் மரணத்தை பரிகரிக்கிறார். மரணத்தை பரிகரிக்கிறார், மரணத்துக்கு பரிகாரம் உண்டாக்குகிறார். மூன்றாவதாக மரணத்தை என்ன செய்கிறார்? உத்தரித்தார். இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. மரணத்தை ருசி பார்த்தார், டெஸ்ட். மரணத்தை டெஸ்ட். இப்போ எனக்கு இதுவரைக்கும் மரணத்துக்கு டேஸ்ட் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. மரணத்துக்கு டேஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? ஒரு இந்த தற்கொலை செய்கிறது ஒரு சைனைடுன்னு உண்டு. சைனைடுன்னு ஒரு பொருளை அதை நாக்கில் வச்சுட்டா உடனே செத்துருவானா. அது டேஸ்ட்டு எத்தனை 2 பேரும் விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணாங்களா அதுக்கு டேஸ்ட்டை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். திடீர்னு புக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களா, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு எழுதுறதுக்கு வேண்டி, அதுக்கு டேஸ்ட் என்னன்னு எழுதுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டு நாக்கில் நாக்குறாங்க, செத்து போனாங்க. அநேக செத்து போனாங்களாம். அல்லேலூயா. அப்போது அதை ருசி பார்த்தாலே அது மரணம்தான். அதை ருசி பார்க்கவே முடியாது. எந்த மனுஷனும் மரணத்தை ருசி பார்த்து பிறகு வாழ முடியாது. மரணத்தை ருசி பார்த்தா சோத்த மரணம் தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வசந்த வாசி மரணத்தை ஒவ்வொருவருக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஐயோ, எவ்வளவு கொடுமையான மரணம், எவ்வளவு கொடுமையான மரணம், எவ்வளவு அமேன் கடினமான மரணம். அதை டெஸ்ட் பார்த்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை ருசி பார்த்தார். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதை என்ன செய்தாராம்? உத்தரித்தார். மரணத்தை ருசி பார்த்து, மரணத்தை உத்தரித்து, மரணத்தை மேற்கொண்டார். அல்லேலூயா. அவரை நாம் தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணுமா? அந்த மரணத்தை உத்தரித்த, மரணத்தை ருசி பார்த்து, மரணத்தை மேற்கொண்ட, அல்லேலூயா, மரணத்தை விழுங்கின, மரணத்தை பரிகரித்த அந்த ஆண்டவரை, அல்லேலூயா, சோதரம் அதை 1 கொரிந்தியர் வாசித்த 54 வசனத்தை வாசிக்கிறோம். அழியாமையை, அந்த அழியாமை உள்ள அவரை தரித்து கொள்ளணும். அவர் சாவாமையை பெற்றுக்கொண்டார், அழியாமையை பெற்றுக்கொண்டார். அழியாமையை சாவாமை பெற்றுக்கொண்ட இயேசுவை தரித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பசந்தை கேட்குறோம், அதை அனுபவத்தில் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆண்டவரே, நானும் அடைந்தாட்டு தேர்னு சொல்ல முடியாது, நாம் யாருன்னு அடையலை. ஆனாலும் அல்லேலூயா, நாம் அதை பிரசங்கிக்கிறது இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு பிரசங்கம் கேட்டோம். பிரசங்க நம்ம தங்கா ஊழியக சகோதரர் உண்டு, யாரோ எல்லாம் சொல்லிவிட்டாங்க என்று வரும். எங்கேயோ ஒரு பிரசங்கம் கேட்டுக்கணும். பாஸ்டர் பயங்கரமான பிரசங்கம், அவரை ஒன்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. நமக்கு இங்கே ஒரு கூட்டம் நடத்துவோம். அல்லேலூயா. ஐயோ, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நாம் இதை அனுபவத்துக்கு கொண்டு வராத பட்சத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. இல்லை என்ன இருக்கு படிங்க. அல்லேலூயா. அவர் 54 படிக்கும்போது, அழிவுக்குரிய இந்த சரீரத்திலே அழியாமல் உள்ள இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்குரிய இந்த சரீரத்திலே சாவாமல் உள்ள இயேசுவை தரித்து கொள்ளணும். தரித்து கொள்ளணும் சொன்னால் உடுத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் தான் தரித்திருக்க போல. அல்லேலூயா. இப்படி அவரை தரித்து கொண்டே உலகத்தில் வாழணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதில் சோதரன் 2 கொரிந்தியர் 4:10 படிக்கிறோம். இயேசுடைய ஜீவனும் எங்களுடைய சரீரத்தை விளங்கும்படிக்கு இயேசு மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா.
இயேசுடைய ஜீவன் நம்மளை விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. நீங்கள் சுமக்கிறீங்களா? இயேசுவின் மரணத்தை சுமக்கணும். இயேசு மரணம் சொன்னால் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்படணும், ஆண்டவருக்காக கஷ்டப்படணும், ஆண்டவருக்காக பாடுபடணும். இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரியணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த 5ஆம் தேதிக்குள்ளே எனக்கு எத்தனையோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. சோதரம் ஆமென். நான் ரெண்டு விழிப்பு ஜெபம் உண்டு. அல்லேலூயா. ஒரு சோதரம் கொடுத்து போ நேற்றைக்கு வந்து தேடி வந்தாங்க. சோதரம் ஐயோ எனக்கு விழிப்பு ஜெபம் அம்மா எனக்கு அங்கே பகல வர முடியாது. அங்கே போக வேண்டி இருக்குது. ஒரு சோதரம் ஒரு வீடு பிரதிஷ்டை. அப்புறம் இன்னொரு அம்மாவுக்கு வேண்டிய ஒரு சாசுக்க ஒரு சொத்தை அந்த அம்மாவால் அவருடைய சொந்த சொத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் பிலிசூனியம் பண்ணி அந்த அம்மாவை அங்கே போக விடாமல் இந்த சொத்தை சுதந்திரிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அவளுக்காக அங்கே போய் ஒரு ஜெபம் பண்ணணும். சோதரம் நேற்றைய தினம் பகல உபவாச ஜெபம் முடிஞ்சு சாயங்காலம் இன்னொரு ஜெபம், அதை முடிஞ்சு சாயங்காலம் ஒரு ஆராதனை. அப்புறம் காலையில் சோதரம் விடிய காலம் நான் ராத்திரியிலே 1:30 மணிக்கு மேலே தான் தூங்குனேன். 12 மணிக்கு போல் 12 மணிக்கு கொஞ்சம் முன்னே 5 நிமிஷத்துக்கு முன்னே படுக்க போனேன். சில வசனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு படுக்க போயிட்டு உடலெல்லாம் ஊறல் இந்த எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தேன். தூக்கமே வரல. 1:30 மணி வரைக்கும் தூங்கலை. எழும்பி போயிட்டு இருந்தேன் வெளியில். அப்படி இருந்து 1:30 மணிக்கு மேலே லேசாக தூங்கினேன். அப்புறம் 4:30 மணிக்கு 1:30 மணிக்கு வரை எப்போ தூங்கினே தெரியாது. அப்புறம் 4:30 மணிக்கு ஜெபத்துக்கு கிளம்பினேன். 1:30, 2:30, 3:30, 4:30 3 மணிக்கூர் தான் நல்லா தூங்கல. 3 மணிக்கூர் கஷ்டத்தோடு அரைகுறையாக தூங்கினேன். அல்லேலூயா. ஆனால் குறித்த நேரத்தில் என் செல்லு அலாரம் வச்சுருந்தேன். சோத்திரம் எழும்பினேன், ஜெபத்துக்கு போனேன். அப்போ எங்களுக்கு என்ன ரெஸ்ட் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அல்ல அது வரை எத்தனை பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. பிறகு எத்தனை பேருக்கு என்னெல்லாம் காரியங்களை பண்ணி அனுப்பினேன். சோத்திரம். அப்போ பிறகு சாயங்காலம் பண்ண ஆராதனை, பின்ன காலையில் ஆராதனை, இந்த ஆராதனை முடிஞ்ச இப்படி வந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு வேலை. அல்லேலூயா. இது ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யலாம். தேவ பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம். இப்போது நம்முடைய இந்த நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி இயேசுவை என்ன செய்யணும்? அழியாமையை, சாவாமை உள்ளவரை நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டு வாழ வேண்டும். ஆமேன். அவரை தரித்து கொண்டு வாழும்போது அவர் தான் நம்மளே வெளிப்படுவார். அவரைத்தான் பார்க்க முடியும், அவரைத்தான் நம்மளே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர். ஆமே. ஒரு சில வசனம் மாத்திரம் சீக்கிரம் வாசித்து முடிக்கிறேன். சோத்திரம் வாசிட்டு போவோம். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை தொடாதே, இன்னும் என் பிதாவிடத்திற்கும் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும். ஆண்டவர் நம்ம ஒருமுகப்படுத்தார் பாருங்க, நம்ம ஒன்று சேர்க்க பாருங்க. நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? மகதலேனா மரியாட்ட சொன்னார். 1ஆம் வசனம் வாசிக்கும் போது வாரத்தின் முதல் நாள் காலையிலே மகதலேனா மரியாள் கல்லறை வந்து கல்லறை அடைத்து இந்த கல்லு புரட்டி போட்டிருக்குது. அதை கண்டாள். சரி, அது இந்த சம்பவம் முதல்ல வந்து அதிகாலையில் வரான். அப்போ அதிகாலையிலே ஆண்டவரை தேடணும். அப்போ அதிகாலையிலே அவருடைய எண்ணமெல்லாம் கிடந்து பாருங்க. சாதாரணமான ஒரு பெண் பிள்ளை ஒரு மரித்த வாலிபனுடைய கல்லறைக்கு பக்கத்தில் போகாது, பயந்து. அது எப்போ இருட்டோட அல்லேலூயா போகாது. இப்போ இந்த அம்மாவுக்கு அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசுவின் மேல் அன்பு வைத்தபடினாலே அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிட்டேன். இந்த உலகத்தில் அனுபவிக்கிறா பாருங்க. ஒரு பெண் பிள்ளை புருஷனால் செத்து போனார். சோதரன் இப்போ செத்து போன புருஷனால் பார்க்கறதுக்கு அவளுக்கு பயம். வீட்டு பக்கத்திலே அடக்கம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தூரத்தை எங்கே கொண்டு போய் சொல்லிட்டான். அவள் திரும்ப பார்த்ததுங்களே கேட்டதில்லை. சோதரம்
அவனுடைய சொத்து சோதரங்களை எல்லாம் சுதந்திரிக்கிறா. அல்லேலூயா. புருஷனை அவ கிட்ட போகலாம். இப்போ புருஷன் அடக்க முடியாது, போகலாம், போக முடியுமாவா? அது இருட்டில் ஒரு ராத்திரி போகலாம். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இயேசு அன்பு, இயேசுவின் மேல் அன்பு வைத்த அன்பு, அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. நீ உண்மையாய் உலகத்தில் மனுஷனோட அன்பு வைத்தா அப்படித்தான். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ மூலச்செல்ல ஒரு ஸ்திரீ பற்றி சொன்னாங்க. புருஷன் சோதரம் மறித்து போன ராத்திரியெல்லாம் அவருடைய கல்லறை பக்கத்தில் போய் படுத்துக்கொள்ளலாம். ராத்திரி திடீர்னு எழுப்பி போய் ராத்திரி கல்லறை போய் படுத்துக்குவான். அவள் புருஷனில் அன்பு வைத்தவா. சரி, இருக்கட்டும். அப்போது உண்மையான அன்பு இருக்குமானால் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அப்போது இயேசுவோட அன்பு வைத்தாள். அதிகாலை எழும்பி விடிய காலை எழும்பி அங்கே இயேசுவை தேடி போகிறா. அவளுக்கு அவர் தரிசனமாகிறார், அவளுக்கு காட்சி அளிக்கிறார், அவள்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை புரிந்து கொண்டு அவர் விலகி என்னை தொடப்போனா. அவர் சம்மதிக்கலை. அவர் சரீரத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தொடுறதுக்கு சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. பிறகு சம்மதித்தார் இல்லையா? பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு பிறகு சம்மதிச்சாரா? இவள்கிட்ட இல்லைம்மா. அல்லேலூயா. தோமாவுக்கு சம்மதிச்சார் இல்லையா? இங்கே வா, இந்த விழாவிலே கைப்பட்டு பாரு, சந்தை அவிசுவாசியாராமல் விசுவாசியாருன்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா? அதுக்கு முன்னே அவர் பிதாவுனது ஏறி போகணும், அந்த வேலை முடிச்சுக்கிட்டு போகணும். அது வரைக்கும் தொடக்கூடாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. தொடாத சோதரம். அதை இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. உன் தேவன், ஆமென், என் தேவனிடத்திற்கும் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும், பிதாவாகிய தேவன் என் பிதா, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதா, உங்களுக்கும் அவர் பிதா. நம்மை ஒருமுகப்படுத்துகிறார், நம்மை ஒன்றுபடுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? ஏறி போகிறேன். நம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுந்து, அல்லேலூயா, ஆமென், அவருடைய தேவனிடத்திற்கும் அவருடைய பிதாவிடத்திற்கும் அவருடைய தேவனிடத்திற்கும் நம்முடைய தேவனிடத்திற்கும் நம்முடைய பிதாவிடத்திற்கும், ஆமென், போகிறார். நம்மை கொண்டு போவார். ஆண்டவரோடு நம்ம இவ்வளவு வசனங்களை படித்து இந்த வசனத்தை அப்படியே விசுவாசித்து, அல்லேலூயா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவர் என்று சொல்லியிருக்கிறது. தேவர்களாக மாறி சோதரம் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதிக இது எல்லாத்தையும் மொத்தம் தேவனுடைய அன்பு கூறுற அன்பினால், அல்லேலூயா, அந்த தேவன் மேல் அனுபவித்தபடியே இயேசு முடிவறிந்தும் அனுபவித்தார். நாம் அந்த அன்பிலே நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த அன்பு அழியாத அன்புடனே அவருடைய அன்பு கூறணும். கிறிஸ்து இயேசுடைய ஒருவன் அன்பு கூறாமற் போனால், விசுவாசியே கிறிஸ்தவனை அன்பு கூறாமற் போனால் நீ சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படினாலே தேவனிடத்தில் ஒரு அன்பு. என்னை சிநேகிக்கிறாய் என்று கேட்கிறார். என்னை சிநேகிக்கிறவன் மெய்ப்பொருளை சுதந்திரிக்க முடியும், நான் அவருடைய களஞ்சியங்களை நிரப்ப முடியும், அவருடைய நியாயத்தின் நீதியின் பாதை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை அதிகமாய் சிநேகிப்போம், மெய்ப்பொருளை சுதந்திரிப்போம், நம்முடைய களஞ்சியங்களை கூட ஆண்டவர் நிரப்புவார். ஆண்டவரை சிநேகிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறேன் சோதரன். ரொம்ப இதெல்லாம் கேட்ட பிரசங்கம் தான் பாருங்கள். அதுக்கு ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதற்கு, ஆண்டவரை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்பதற்கு, அல்லேலூயா, அதிகாலை நேரத்தோடு எழும்பி ரெடியாகி கல்லறை பக்கமாக போகிறார். அவளோடு தேடின அவளுக்கு தான் முதலாவது ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. அவர் முதலாவது தரிசனமானார். அவருடைய தரிசனமாவதை குறித்து ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லூக்கா சுவிசேஷம் இருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவருக்கு தரிசனமானார். கடைசியில் அகால பிறகு எனக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாகிற கர்த்தராயிருக்கிறார். அவர் தரிசனமாகிற கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போன்ற விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதரிசனமான தேவனை
நாம் தரிசிக்கணும். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்ளும்போது ஆமேன் பவுலை அனனி அனுப்பி ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவரை முன்னோருடைய தேவனை தரிசிக்கவும். 22 அப்போஸ்தலர் 22:16 திருவுளத்தை அறியவும், முன்னோருடைய தேவனுடைய திருவுளத்தை அறியவும், நீதிபரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை என்னையும் முன்னமே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும், அவருடைய முன்னோருடைய தேவனுடைய திருவுளத்தை அறியவும் அவர் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்னே கண்டிருந்தார். நமக்கு கிடைத்த வெளிப்பாடு அல்ல மகிமையின் அறிவு, மகிமையின் இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை ரொம்ப அவர் நெருங்கி, அவர் நம்மோடு கூட இருக்க, அவரோடு பேசணும், அவரோடு நெருங்கி இருக்கணும், அவரோடு நாம் பழகணும். அல்லேலூயா, அவரோட அதிகமாய் அன்பு கூறணும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டு அதிகமாய் அன்பு கூற வேண்டும். சோதரம் அப்போது ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருங்கணும். சோதரம் இப்போ ஜனங்களுக்கு தேவனிடத்தில் அன்பு இல்லை, ஏதோ காரியங்களுக்காக கேட்டு வாங்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அது தாரும் எது தாரும், ஆனை தாரும் துரட்டியை தாரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அது முக்கியம் இல்லை, கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அதான் அதிகமாக நம்ம ஆண்டவரோடு ஆண்டவரே நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கணும், எப்போதும் உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்கணும், உம்மோடு பழகணும், உம்மோடு நடக்கணும். ஆண்டவரே உம்மோடு இருக்கணும். அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கணும். அல்லேலூயா, என்னிடத்தில் பேசணும். அல்லேலூயா, அப்படியே ஆண்டவரோடு நம்முடைய உறவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார், நம்முடைய மரணத்தை பரிகரித்திருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு 3வது காரியம், மரணத்தை உத்தரித்திருக்கிறார். மரணத்தை ருசி பார்த்து, நமக்காய் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை உத்தரித்திருக்கிறார். அல்லேலூயா, அவரை நாம் என்ன செய்யணும்? மரணத்தை ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்மோடு அந்த கிறிஸ்துவை நம்மளே தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, மரணம் ஜீவனால் விழுங்கப்படணும். அல்லேலூயா, ஜீவனாய் கிறிஸ்து நம்மை விழுங்கி போடணும். ஆமேன். 54 படிக்கிறோம், 54 படிக்கிறோம். அழிவுள்ளதா இது அழியாமை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அழியாமல் உள்ள இயேசுவை தரித்து கொண்டு வாழ வேண்டும். சாவுக்குரிய இந்த சரீரத்திலே சாவாமல் உள்ள இயேசுவை தரித்து கொண்டு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை விழும்போது மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப சிம்பிள். வியாதியா அது ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா, ஜெபம் பண்ணாங்க போகும். அல்லேலூயா, என்ன பிரச்சனையாக அங்கே போகும். அல்லேலூயா, அவரை தரித்து கொண்டு உலகத்திலே வாழ எல்லாம் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி தண்ணி தாங்க, எல்லாம் எழும்புவோம். அவன் கொஞ்சம் பிரயாசப்பட்டு எழும்புறது, கொஞ்சம் உட்காந்து எழும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் சோதரன். அதனால் இந்த துடுக்குன்னு எழும்பணும். நான் எல்லாம் அப்படி எழும்புவேன். அல்லேலூயா, இப்போ முடியாது, ஆனாலும் எழும்ப முயற்சி பண்ணால் எழும்பலாம். எல்லாம் அதில் சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமேன். தேவ பிள்ளைகள் நாம் அல்லேலூயா, ஆண்டவர் அழியாமையாகி அவரை, சாவாமையாகி அவரை தரித்து கொண்டு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டும். நம்முடைய மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டுமானால் அழிவுக்குரிய இந்த சரீரத்தை அழியாமையாக இயேசுவை, சாவுக்குரிய சரீரத்தை சாவாமையாக இயேசுவை தரித்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா, அவர் கிருபை கர்த்தர் தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். அந்த பாட புத்தகத்திலே ஒரு அடி பாடலுக்கு பாருங்க. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே,
ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுக்குரிய இந்த சரீரத்திலே அழியாமையாகி அவரை தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்குரிய இந்த சரீரத்திலே சாவாமையாகி அவரை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்வது எப்படி? சோதரம் நம் ஆண்டவரே வெண்வஸ்திரம் தரித்து எனக்கு உண்மை நடப்பார். ஆண்டவர் வெண்வஸ்திரத்தை வாங்கி கொள்ளணும், வெண்வஸ்திரத்தை தரிக்கும். ஆண்டவர் தான் அதை தரிப்பிப்பார். அதை தரிப்பிக்கிறவர் தேவன். ஆண்டவரே அழியாமை நான் தரித்து கொண்டவனாய், சாவாமையாகி உம்மை தரித்து கொண்டு அழியாமையாகி உம்மை தரித்து கொண்டு நான் வாழணும். ஆமே. நம்முடைய மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். மரணத்துக்கு பரிகாரம் உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஆமேன். அவர் உத்தரித்திருக்கிறார் மரணத்தை. ஆமேன். நம்முடைய மரணம் உத்தரிக்கப்படணும். அவரோடு சேர்ந்து கொண்டால் அவரோடு சேர்ந்து நம்முடைய மரணமும் உத்தரிக்கப்படும். மரணத்தை நாம் ருசி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ருசி பார்த்து அந்த மரணம் ருசி பார்த்தால் அவரை ஒன்று சேதப்படுத்த முடியாது. அந்த மரணத்தை ஆண்டவர் பரிகரித்திருக்கிறார். மரணத்தை விழுங்கி இருக்கிறார். நம்முடைய மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டும். அநேகருக்குள்ள பயம் இருக்குமானால் இன்னும் மரணம் விழுங்கப்படவில்லை. மரணத்தை நீங்கள் விழுங்கணும். மரணத்தை இயேசு ஆமேன் விழுங்கினார். அதில் நாமும் மரணத்தை விழுங்கி போட வேண்டும். எல்லாம் முழங்கால் பிடி போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உன்னதமான தேவனே, இந்த மரணம்
விழுங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். முற்றிலும் நீர் என்னை விழுங்கி போட வேண்டும். முற்றிலும் நீர் என்னை ஆட்கொள்ள வேண்டும். நீர் என்னை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோதரம். நம்முடைய சுய இஷ்டம் ஒன்று நிறைவேறாதபடிக்கு தேவ இஷ்டம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதி அவரை தரித்துக்கொண்டு, நீதியின் செங்கோலும் தரித்து கொண்டவளாய் நாம் வாழ வேண்டும். அவரை தரித்து கொண்டு வாழுவோம். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவரை தரித்து கொண்டிருக்கணும். அவர்களே பலன் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கலாம். எந்த கவலை, எந்த பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே உம்மை தரித்து கொண்டவனாய் வாழணும். பரிசுத்த ஆவியை தரித்து கொள்ளணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க. உடைய நல்ல ஆவியான கூட இருந்தால் போதும். பரிசுத்த ஆவியானக்குள்ள வரும்போது நான் பலனடைய முடியும். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி வரும்போது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியினர் வரும்போது அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே பரிசுத்தாவின் பலன், பரிசுத்தாவின் சந்தோஷம், பரிசுத்தாவின் ஏவுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரம். அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தாரும். கேட்ட வார்த்தை நீங்கள் புறக்கணித்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக எல்லாரும் சோதரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலனை கொண்டு நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும். ஆமென் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆமென். உங்களுடைய சாவுக்கு சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக கிறிஸ்து ஒருவரை எங்களுடைய ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஆளுகை செய்ய வேண்டும். பாவம் ஆளாதிருப்பதாக. ஆண்டவரே சோத்திரம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்ளுவோம். ஓ ஹல்லேலூயா. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். அந்த மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை வாஞ்சிப்போம். கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி வாழணும். சோத்திரம். அவர்கள் அதிகமாக அன்பு கூறணும். சோத்திரம். உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். உலக அன்பு கூறாதிருங்க. கர்த்தரை அதிகமாக அன்பு கூறுங்க. அழியாத அன்புடனே அன்பு கூறுவோம். அன்பின் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஓ ஹல்லேலூயா. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். உன்னதமான தேவனே, இந்த அனுபவத்தினுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். மெய் தேவனாகி அவரை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உன் வலது வாசகம் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் அவரை நம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அவரை தரித்து கொள்ள வேண்டும். அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். சாவமையை தரித்து கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா. தேவனே உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதியின் செங்கோலும் தரித்து கொண்டு ஆண்டவரை தரித்து கொண்டு வாழுகிறோம். அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழுவோம். தேவனே உம்மை சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சோதரனுடைய ஸ்தானங்கள் ஜெபிங்க. நீங்கள் வார்த்தைகளை ஏனோ தான் விட்டுவிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வைத்து கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு, அழியாமையாகி அவரை தரித்து கொண்டு, சாவமையை அவரை தரித்து கொண்டு, என்னுடைய மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டும். இயேசு நம்முடைய மரணத்தை விழுங்க வேண்டும். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர், மரணத்தை பரிகரிக்கிறவர். சோதரம். மரணத்தை ருசி பார்க்கிறவர். ஆமேன். சோதரம். மரணத்தை உத்தரிக்கிறவர். மரணத்தை நாம் உத்தரிக்க வேண்டும். கிருபையான கர்த்தர் தரமுடியெல்லாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்ம எல்லாருமே வியாபரிக்க முடியாத கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, மகிமையான நல்ல உயிர்த்தெழுந்த ஆராதனை தந்தபடினாலுமே சோதரிக்கிறோம். இந்த வருஷாந்திர உயிர்த்தெழுந்த ஆராதனை தந்தபடினால சோதரம். கர்த்தர் வாரந்தோறும் நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆராய்த்து வருகிறோம்.
ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே இந்த உயிர்த்தெழுதல் உண்டாகணும். கத்தா உயிர் மீட்சி உண்டாகணும். தேவனே மிக சோதரம். உயிர்த்தெழுந்த போது கத்தாவே மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அழியாமையை நாங்கள் தரித்து கொண்டு சாவாமையை தரித்து கொண்டு எங்களுடைய மரணம் பரிகரிக்கப்பட்டு கத்தாவே சோதர சோதர எங்களுடைய மரணத்தை ஆண்டவரே ஜெயமாய் விழுங்கி போட கத்த கிருபையை தருவதற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருடைய மரண பயம் இருக்கிறது. ஒருவரும் தெய்வ பிள்ளை ஒருவர் மரண பயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. மரணம் வரட்டும். அல்லேலூயா. எப்போது வேண்டுமானாலும் ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்கிற அனுபவத்தை அவருக்கும் தாருமப்பா. எப்போதும் ஆயத்தம் உள்ள ஜீவியம் ஆண்டவரே சோதனைகளை ஆயத்தப்படுத்தி கொள்ள உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நல்ல கிருபை தந்தோம். நம்மை ஆயத்தப்படும் தேவனை ஆவியின் அச்சாரத்தை தந்தவரும் அவரேன்னு சொல்லப்படுது. ஆவியான கூட இருந்தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்மை தரித்து கொண்டு வாழ முடியாத கிருபை தந்தார். ஆமென். ஆண்டவரே எங்களுடைய மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே அழியாமை ஜீவனை வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். அழியாமை ஜீவனை நாங்கள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனே நமக்கு சோத்திரம் சோத்திரம். மரண பயம் மரணம் விழுங்கப்பட்டு மரண பயத்தில் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை ஜெயம் பெற்றவளாய் வாழ முடியாத கிருபை தார். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவத்தில் கடந்து வர முடியாய் வசனத்தை ஜீவித்த அனுபவத்தில் ஆக்கி ஜெயம் பெற்றவளாய் கடந்து செல்ல உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு வழிநடத்தும். சகல துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தோடு தேவ கிருபை எந்நாளும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெய